ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காஸ் லா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியில ஒரு சம் பார்க்க போறோம். ஏன் இந்த சம்ஸ் பார்க்குறோம்னா இந்த யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுல மேபி கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு அரைஸ் ஆகலாம். அதனால வந்துட்டு இப்போ ஒரு சம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, பிளேன் x = 2, y = -3 carry a charge 10 nanocoulomb per meter square and 15 nanocoulomb. Calculate E at a point 1 -1 due to 2 charges அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ரெண்டு பிளேன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேன் வந்துட்டு என்னதுன்னா YZ பிளேன், செகண்ட் பிளேன் வந்துட்டு XZ பிளேன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஈயை வந்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த சார்ஜ் மூலமா. அப்போ E = என்ன, ஃபர்ஸ்ட் பிளேன் பிளஸ் செகண்ட் பிளேன். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேன் வந்துட்டு எங்க இருக்கு, x = 2ன்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன போட்டிருப்போம், ρs/2ε0 an போட்டிருப்போம். இப்போ an வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். an வந்துட்டு இங்க பாருங்க, x வந்துட்டு 2 இருக்கு. இங்கே வந்துட்டு கிவன் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். அடுத்து இங்கே கிவன் பாயிண்ட்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ 2வை விட 1 வந்துட்டு பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இங்கே கம்மியாக இருக்குது, கொடுத்துருக்கதை விட இது பாயிண்ட் கம்மியாக இருக்கிறனால நம்ம என்னன்னா -axன்னு எடுக்கிறோம். இஃப் சப்போஸ் இங்கே 1க்கு பதிலாக நம்மளுக்கு 4 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா ax இருக்கும். அப்போ an வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், லெஸ் தென்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ். கிவன் பாயிண்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்கே 2வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 வந்துட்டு என்னது, லெஸ் தென்னாக இருக்குது, ஸோ -ax. மற்றபடி ρs வந்துட்டு 10 nanocoulomb. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -180/axன்னு கிடைச்சிருந்துருக்கும் E1. அடுத்து வந்துட்டு E2 பாருங்க. E2 வந்துட்டு என்னன்னா பிளேன் y = -3ன்னு கொடுத்துட்டாங்க. 15 nanocoulomb சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு an வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன பாயிண்ட் இருக்கு, 1, 1, -1. அப்போ இங்கே y வந்துட்டு என்ன, 1 இருக்குது. இங்கே வந்துட்டு -3. அப்போ என்னது, கிரேட்டரில் தானே இருக்குது. அப்போ an எப்படி இருந்திருக்குன்னா ay அப்படின்ட்டுன்னு இருந்திருக்கும். ஓகேவா? இஃப் சப்போஸ் இங்கே -3 இருக்கு, y 1க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன -4 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா -ayன்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல -3 இங்கே 1ங்கிறனால an வந்துட்டு என்ன இருக்குது, ayன்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், ρs/2ε0 ayன்னு போட்டிருப்போம். அப்படி போட்டுட்டு இந்த சார்ஜ் வந்துட்டு போட்டுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 270πaன்னு கிடைச்சிருக்கும். அப்போது டோட்டல் கரண்ட் தானே கேட்டிருக்காங்க, சாரி இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ E = ரெண்டுமே ப்ளஸ் பண்ணணும், -180π + 270π. இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். இஃப் சப்போஸ் இங்கே வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்ஃபைனைட் சார்ஜுக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ H = எப்படி எழுதிருப்போம்னா 1/2 KAN எழுதிருப்போம். ஓகேவா? இந்த இது வந்துட்டு கரண்ட் எலிமெண்ட். இங்கே எப்படி சார்ஜ் இருக்கோ அங்கே வந்துட்டு கரண்ட்டை வச்சு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னது, இது கரண்ட், இந்த ஏன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு யூனிட் வெக்டர். ஓகேவா? இது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டாப்பிக்கான காஸ்லா வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காஸ்லானா என்னன்னா, ஒரு கிவன் சர்ஃபேஸ் இருக்கா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு எந்த டோட்டல் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் வந்துட்டு காஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்ஃபேஸ், இப்படி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு சார்ஜ் இருக்குமா, இதில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் போதோ அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த என்க்ளோஸ்டான சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? காஸ்லா ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி closed surface is equal to total charge enclosed by the surface அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ளக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா psi = q enclosed. இதுதான் வந்துட்டு காஸ்லா. அடுத்து நேற்று வந்துட்டு என்ன படித்தோம், d = d(psi/ds)ன்னு படித்தோமா. இதை நம்ம ரிலேட் பண்ணோம்னா psi = surface integral of d/ds அப்படின்னு கிடைக்கும். which is equal to இந்த psiயோ இருக்குல்ல q enclosed நம்ம என்ன பார்த்துருப்போம், ρv dvன்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? இங்கே ஏன் வந்துட்டு q enclosed டவுட் வரலாம். q enclosed நம்ம ரோயல் dl பார்த்தோம், ரோஎஸ் ds பார்த்தோம், ரோவி டிவி பார்த்தோம். ஏன் வந்துட்டு ரோவி டிவி மட்டும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இந்த காஸ்லா வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டைவர்ஜென்ஸ் தியரம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்னன்னா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல்ல இருந்து வால்யூம் இன்டெக்ரல் போகும். ஓகேவா? அதாவது a.dsல இருந்து இன்டெக்ரல் ஆஃப் டைவ் ஆஃப் a into ds, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் அந்த இதில் இருக்கோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த கிவன் வெக்டரோட டைவர்ஜென்ஸ் பண்ணி அது இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பொறுத்திருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு டைவர்ஜென்ஸ் தியரம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தானே இருக்குது. ஸோ d.ds = q. இங்கே வந்துட்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூமை தான் வந்துட்டு இது பண்ணுறோம் டைவர்ஜென்ஸ் படி. அதனால தான் q enclosed என்ன பண்ணியிருக்கோம், ரோவி டிவின்னு போட்டிருக்கோம். அப்போ q = என்னது, இன்டெக்ரல் ஓவர் d.ds into ரோவி டிவி. இதுதான் வந்துட்டு என்னதுன்னா டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு del.dv = ரோவி. ஓகேவா? இதை வந்துட்டு இன்டெக்ரல் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 3 இருக்கா, இதுவும் ஈக்குவேஷன் 4ம் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் லா. ஓகேவா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம 4 ஈக்குவேஷனும்
அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லாம். இங்கே டெல்டா டி வந்துட்டு எதை டினோட் பண்ணுதுன்னா பாயிண்ட் ஃபார்ம் இல்லைன்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெக்ரல் இது என்னதுன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இங்கே பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு என்க்ளோஸ்டான இதில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு காஸ் லா அப்படின்னு பார்த்தோமா. இங்கே பாருங்களேன், இதுதான் வந்துட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் 10 நானோகூலும் -5 நானோகூலும் இது வந்துட்டு பாயிண்ட் சார்ஜில் இருக்குது. இது வந்துட்டு வால்யூம் சார்ஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சை என்னது, இந்த மொத்தமாக கியூ என்க்ளோஸ்டில் என்னது 10 - 5 which is equal to 5 நானோகூலுமா. இதுதான் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கியூ என்க்ளோஸ் which is equal to சை. ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த வால்யூமில் பாருங்கள் 15 நானோகூலும் 20 நானோகூலும் அவுட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கியூ என்க்ளோஸ்டு வந்துட்டு 0, அதனால சை வந்துட்டு 0 கூலும். ஓகேவா? So Gauss law is an alternative statement of Coulomb's law. Proper application of divergence theorem to Coulomb's law result in Gauss law. ஏற்கனவே மேலே என்ன சொல்லியிருந்தேன், டைவர்ஜென்ஸ் வந்துட்டு தியரம் யூஸ் பண்ணுறதுனால தான் இங்கே ரோவி டிவின்னு சொல்லியிருக்காங்களோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கூலும்ஸ் லாவில் வந்துட்டு நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா அது வந்துட்டு Gauss law அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கூலும்ஸ் law அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு we cannot use Gauss law to determine E or D when charge distribution is not symmetric அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, இங்கே இது வந்துட்டு நான் சிமெட்ரிக்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒன்று வால்யூமில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு பாயிண்ட் சார்ஜில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தால் Gauss law வந்துட்டு அப்ளை ஆகும். பட் ஆனால் நம்மளால் E இல்லைன்னா D வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நம்ம E and D கண்டுபிடிக்கலாம்னா whenever it is சிமெட்ரியாக இருக்கும்போது. சிமெட்ரினா பாயிண்ட் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், இன்ஃபைனைட் சார்ஜ் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு இஆர்டி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் Gauss lawனா ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா காசியன் சர்ஃபேஸ் வந்துட்டு ஒன்று வரையணும். அது வரையும் போது அதில் இருந்து தான் நம்ம வந்துட்டு அது எதர் பாயிண்ட் சார்ஜாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட் லைனு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பியர். இது மூணோட ஃபார்முலாவும் நேற்று பார்த்தோம். ஓகேவா? இப்போ காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே டி வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக இருக்கும். அப்போ டி நார்மலாக இருந்துச்சுன்னா டி டாட் டிஎஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டி இன்டூ டிஎஸ். அதாவது இது வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா டி வந்துட்டு கிவனில் இருந்திருக்கும். ஓகேவா? இதே இது வந்துட்டு டி வந்துட்டு டான்ஜென்ஷியலாக இருந்துச்சுன்னா டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஒரு டிஎன்பிசியில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. டி வந்துட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஆஃப் டி டாட் டிஎஸ் வந்துட்டு என்னவா இருக்கும், டி இன்டூ டிஎஸ்ஸா 0வா, இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இங்கே டி இன்டூ டிஎஸ்னா இப்போ டி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போது 4xன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே சர்ஃபேஸ் வந்துட்டு கியூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல டி இன்டூ டிஎஸ் போட்டோன்னா 4x இன்டூ கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது 6a². அப்போ 6a². அப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது. ஓகேவா? இதே இது வந்துட்டு ஸ்பியர் கொடுத்துருந்தாங்கன்னா 4πr² சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ் நேற்றே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், ஃபார்முலா பார்த்தோமா, Q டிவைட் பை 4πr²ன்னு ஃபார்முலா பார்த்தோம். இது எப்படி வந்திருக்குன்னா இங்கே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், பாயிண்ட் சார்ஜை சுற்றி வந்துட்டு ஒரு ஸ்பியர் இருக்குது, அதான் 4πr² போட்டிருக்கோம். அப்போ Q ஈக்குவல் டு dr/ar. இங்கே வந்துட்டு 4πr² இருக்கா, d இன்ட்டு 4πr² ஈக்குவல் டு Q. இதை வந்துட்டு டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன, d ஈக்குவல் டு Q பை 4πr² இன்ட்டு AR அப்படின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இன்ஃபைனைட் லைன் சார்ஜும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிஃபார்ம் சார்ஜ்டு ஸ்பியர், இது வந்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருந்தோமா. இதுதான் வந்துட்டு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். இப்போ காசியன் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்பியருக்கு ஒரு காசியன் சர்ஃபேஸ் ஸ்பியராகவே எடுத்துக்கிறோம். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம கன்சிடர் பண்ண இது வந்துட்டு காசியன் சர்ஃபேஸ். இப்போ வந்துட்டு கிவன் ஸ்பியர் வந்துட்டு 6, காசியன் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இது வந்துட்டு கிவன் ஸ்பியர், நம்ம காசியன் சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம், அதோட ரேடியஸ் ஏ. அப்போ சை ஈக்குவல் டு என்னது, டி டாட் டிஎஸ்ன்னு பார்த்தோமா, கியூ ஈக்குவல் டு ரோவி டிவின்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு அசம்ஷன்காண்டி இங்கே லெஸ் தென் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா, அதனால நான் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் டி இன்டூ டிஎஸ். அப்போ வந்துட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா என்ன, டி இன்டூ சர்ஃபேஸ் ஏரியாவை இன்டெக்ரல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அப்போதே சொன்னேன் 4πr². அப்போ சை ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டி டாட் 4πr²ன்னு இருக்கும். அடுத்து கியூ என்க்ளோஸ் கண்டுபிடிக்கிறோம், ரோவி டிவி. இது வந்துட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், அதாவது இங்கே வால்யூம் அதனால வால்யூம், இங்கே சர்ஃபேஸ் அதனால சர்ஃபேஸ் ஏரியா போட்டிருக்கோம். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன, 4/3 πr², πr³. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா காசியன் சர்ஃபேஸ்க்கு இங்கே r² வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏ. இது எப்படி எழுதிக்கணும்னா 4πa²ன்னு எழுதிக்கணும். இங்கே ஆரும்
ஏவும் ஈக்குவல்னு எடுத்துருக்கிறனால நான் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கேன். இங்கே வந்துட்டு ஆர் கியூப் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண போகிற ஸ்பியர். அப்போ 4/3 பை ஆர் கியூப் இது ரெண்டு இப்போ என்னது சை ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டா இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு ஃபைனலாக டி ஈக்குவல் டு 1/3 ஆர் இன்ட்டு ரோவி. இங்கே ரோவி இருக்குது, ஆனால் நம்ம ஃபார்முலாவில் வெறும் ரோ மட்டும் தான் படிச்சிருப்போம். ஸோ இது எந்ததுக்கு அப்ளிகபிள் 0 to r less than or equal to ஏவா இருக்கும்போது இந்த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன, கிரேட்டர் தென் ஏவா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துருந்தோமா. ஸோ கிரேட்டர் தென் காசியன் ஸ்பியரை விட நம்ம கன்சிடர் பண்ண ஸ்பியர் வந்துட்டு கிரேட்டராக இருக்குது. அப்போ இது வந்துட்டு காசியன் வந்துட்டு எதுக்கு பண்ணியிருந்திருப்போம், 4π a கியூப்னு ஏ ஸ்கொயர்னு படிச்சிருப்போமா. சர்ஃபேஸ் ஏரியா டி டாட் டிஎஸ் சை படிச்சிருந்துருப்போம். நம்ம ஸ்பியர் நார்மலாக 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? அதை நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு டி வந்துட்டு என்ன கிடைச்சிருந்துருக்குன்னா ஏ கியூப் டிவைடட் பை 3r ஸ்கொயர் ரோவி அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது வந்துட்டு என்ன ஆர் கிரேட்டர் தென் ஏ அப்படின்ட்டுன்னு இருந்திருக்கும். இங்கே ஏ கியூப், இங்கே வந்துட்டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் இதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா கிடைச்சிருந்துருக்கும். அடுத்து என்னென்னா லிமிடேஷன் ஆஃப் காஸ்லா வந்துட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். காஸ்லா வந்துட்டு எதுக்கு அப்ளிகபிளாக இருக்குன்னா காசியன் சர்ஃபேஸ் இருந்தால் தான் அது வந்துட்டு அப்ளிகபிள். நான் காசியன் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் என்னது, இது என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் வால்யூம் இன்டெக்ரலையும் ரிலேட் பண்ணுது. அடுத்து வந்துட்டு என்ன, இட் இஸ் நாட் அப்ளைட் அவுட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு இருந்துச்சுன்னா நாட் அப்ளைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பர்டிகுலர் ஷேப் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இந்த ஷேப்பில் தான் நான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இதில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. எந்த ஷேப்பில் வேணால் அது இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் அது நம்ம வந்துட்டு காஸ்லா யூஸ் பண்ணி கியூ என்க்ளோஸ்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு சம் பார்ப்போம். இஃப் டி ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு டி வெக்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ளக்ஸ் என்ன, டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை த கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா என்னது, ரோவி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்னன்னா சை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு கியூ என்க்ளோஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பி கண்டுபிடிச்சாலே சி வந்துட்டு கண்டுபிடிச்ச மாதிரி தான். அப்போ ஏன் சை ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ன்னு படித்தோமா அதனால. ஓகேவா? இப்போ ரோவி கண்டுபிடிக்கலாம். அப்போ ரோவினா நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், ரோவி ஈக்குவல் டு டெல்டா டின்னு படித்தோமா. இந்த டெல்டா டினா என்னது, டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி வெக்டார். டைவர்ஜென்ஸ்னா என்னது, டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். இங்கே வந்துட்டு டி வெக்டார் போடணும். ஓகேவா? அதான் இங்கே எழுதியிருக்கா. டெல்டா டி ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் டோ பை dy ஆஃப் dy டோ பை டோ இசட் ஆஃப் டிஇசட். ஓகேவா? இங்கே என்னன்னா டிஎக்ஸ்னா எக்ஸ் காம்பனண்ட் எழுதணும், ஒய் காம்பனண்ட், அடுத்து வந்துட்டு இசட் காம்பனண்ட் என்னன்னு எழுதணும். நம்மளுக்கு கிவனில் என்ன இருக்குது, 2y² இசட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் 4xy ப்ளஸ் எக்ஸ் ஏஇசட் அப்படின்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஆமாம், XAZன்னு கொடுத்துட்டாங்க, கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் காம்பனண்ட் என்னவோ அதை வந்துட்டு டோ பை டோ எக்ஸில் எழுதணும், ஒய் காம்பனண்ட்டை ஒயில் எழுதணும், இசட் காம்பனண்ட்டை இசட்டில் எழுதிருக்கணும். அப்படி எழுதிருந்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் இதில் பாருங்கள் எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும். இதை பாருங்கள் ஒய் இருக்குது, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 4xன்னு கிடைச்சிருக்கும். இதை பாருங்கள் இசட் டேர்ம் இல்லை, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கும். அப்போ 0 + 4x + 0 இல்லைன்னு 4x. அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா அப்போ ரோவி ஈக்குவல் டு 4xன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிங்க, 1,0,3 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும், -4ன்னு கிடைச்சிருந்துருக்குமா. அதாவது 4 of -1 = -4. ரோவிக்கு கூலும் பெர் மீட்டர் கியூப் யூனிட். ஓகேவா? அப்போ வந்துட்டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னது, -4 கூலும் பெர் மீட்டர் கியூப். அடுத்து வந்துட்டு ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, த்ரூ த கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கியூபை கொடுத்துட்டு அந்த இதில் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட லிமிட் 0லேருந்து 1 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ d.dsன்னு நம்ம போட்டிருப்போமா, சை ஈக்குவல் டு அப்போ d.dsனா என்ன படிச்சிருந்துருக்கோம், ரோவி டிவி. இப்போ நம்ம வந்துட்டு ரோவி வச்சுக்கோம். இதில் நம்ம டி எடுத்து பண்ணியிருந்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா லிமிட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ஏற்கனவே ரோவி கண்டுபிடிச்சனால ரோவிலேருந்து நம்ம போகிறோம். ஸோ ரோவி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 4xன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா. ஸோ 4x போட்டுட்டு dx dy dzன்னு போகிறோம். லிமிட் இவங்களே கொடுத்துட்டாங்க 0 to 1. ஸோ 0 to 1 0 to 1 0 to 1. வால்யூம் இன்டெக்ரல்னால 3 டைம்ஸ் பண்ணும், சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னா 2 டைம்ஸ் பண்ணும், லைன் இன்டெக்ரல்னா 1 டைம் வந்துட்டு இன்டெக்ரல் பண்ணும். ஓகேவா? இப்போ பண்ணோன்னா இந்த 4 வந்துட்டு நான் அவுட் சைடு எடுத்துட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், x²/2வா. எக்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா 1, இதே இது வந்துட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா x²/2. ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு இந்த 0 to 1 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு இங்கே என்ன கிடச்சிருந்துருக்குன்னா 1/2 - 0ன்னு கிடச்சிருந்துருக்கும். அப்போ 4/2 = 2. அதை தான் இங்கே 2ன்னு போட்டுட்டு
ஒய்யோட லிமிட் இசட்டோட லிமிட் போட்டு அப்படி வச்சுட்டேன். அப்புறம் வெறும் இன்டெக்ரல் போட்டு டிஒய் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு என்னென்னா எதை இன்டெகிரேட் பண்ணணும்னா அது ஒய். இதே இது வந்துட்டு டி பை டி வந்துட்டு கான்ஸ்டன்ட் இல்லைனா 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0 வந்திருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா என்ன இது போடுறோமோ அங்கே எய்த டிஒய்னா ஒய்ன்னு போடணும், இசட்னா இசட்னு போடணும், எக்ஸ்னா எக்ஸ். ஓகேவா? அப்போ வந்துட்டு டிஒய் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? ஒய் கிடச்சிருக்கும். இதோட லிமிட் நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு 0 to 1 dx. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 1 - 0 1ன்னு கிடச்சிருக்கும். அப்போ வெறும் 2 தான் வரும். அடுத்து வந்துட்டு டிஇசட் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இசட்னு கிடச்சிருக்கும். அடுத்தோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 - 0 1ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 2 × 1 2 கூலும்ஸ். ஓகேவா? அப்போ சை வந்துட்டு என்னது? 2 கூலும். அப்போ வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்திருக்காங்க? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணு? டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் பை த கியூப்னு கேட்டிருக்காங்களா? அப்போ சை ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் தான். சை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 கூலும்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கியூ என்க்ளோஸ்டும் வந்துட்டு என்னது? நம்மளுக்கு 2 கூலும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். டாட்டா பை.